என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலை வேளையில் தரப்பட்டிருக்கிறது என்பதை பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். அதிகாலை வேளையில் நாம் இதை செய்துவிட்டால் அன்று முழுவதும் நமது காரியங்களை செம்மையாக முடிக்கலாம், சுறுசுறுப்பாக முடிக்கலாம், மற்றவர்கள் போற்றத்தக்க அளவுக்கு நாம் காரியங்களை செம்மையாக முடிக்கலாம். பள்ளி மாணவர்களுக்கு பள்ளியிலே பாடங்களை கிரகிக்கக்கூடிய தன்மை வந்துவிடும். மற்ற அரசு அதிகாரிகள், ஏன் தொழிலாளர்களுக்கெல்லாம் அந்த எடுத்த காரியங்களை எடுத்த மாத்திரத்தில் செய்யக்கூடிய தன்மையெல்லாம் அவர்களுக்கு வந்துவிடுகிறது என்பதுதான் உண்மை. யோகாசனம் செய்கிறவர்களுக்கு மூளை தனியாக வேலை செய்யும், யோகாசனம் செய்யாதவர்களுக்கு மூளை சரியாக வேலை செய்யும் என்பதையெல்லாம் நாம் கவனிக்கலாம். அதனால்தான் அந்த காலத்திலே அரச சபையில் முனிவர்களை மந்திரிகளாக வைத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய ஆலோசனைப்படி கேட்பார்கள், அவர்கள் நல்ல ஆலோசனையை தருவார்கள் என்பதெல்லாம் நாம் சினிமா டிராமாக்களில் பார்த்துருக்கிறோம். அந்த முறையில் நமது அரங்கிற்கு எனது பயிற்சி சாலையில் பயிற்சி பெறும் ஜீனத் சுபான் 8 வயது 3வது வகுப்பு டிஏவி பள்ளி முகப்பேர், சேஷாத்திரி 10 வயது 5ஆம் வகுப்பு குருகுலம் மெட்ரிகுலேஷன் பள்ளி. ஜீனத் இப்பொழுது அர்த்தமத்தியந்தராசனத்தையும் சேஷாத்திரி கந்தாசனத்தையும் செய்ய போகிறார்கள். என் அருமைச்சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் அந்த ஆசனத்தை செய்யுங்கள். நீ அர்த்த மத்தியந்தராசனத்தை செய். பந்துக்கிண்ண முட்டு கரண்டை அப்படியே திருக்கப்படுகிறது. அவைகள் இருக்கத்தான் நடையிலோ தாண்டுவதிலோ குதிப்பதிலோ நமக்கு அந்த பந்துக்கிண்ண முட்டுகள் சரியாக ஜாயின்ட்ஸ் வேலை செய்யலைன்னா நம்மளால் எந்த விளையாட்டிலையும் முன்னேற முடியாது. அதே மாதிரி முதுகெலும்பை மின்னும் வளைக்கிறோம், பக்கவாட்டில் திருகுவதில்லை. முதுகெலும்பு ஒரு கம்பு மாதிரி வைக்கவில்லை, வட்டமான சின்ன எறும்புகளால் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை இறுக விடக்கூடாது. முன்னும் வளைக்க வேண்டும், பக்கவாட்டிலையும் திருப்ப வேண்டும். அதன் வழியாகத்தான் 72,000 நாடி நரம்புகளும் செல்கிறது. ஆகவே தான் இரத்த ஓட்டம் சீராக தலைப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் செல்லும் பொழுது நாம் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும். இந்த ஆசனத்தை கலைங்கள் ஆசனத்தை ரிலாக்ஸ் பண்ணு. ரிலாக்ஸ் பண்ணுப்பா. இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். அப்படியே டர்ன் பண்ணு, நீங்கள் திரும்ப செய். பந்துக்கிண்ண முட்டையும் கரண்டையும் திருக்குவது என்பது மிக கஷ்டம். இந்த கஷ்டமான ஆசனங்களை அந்த குழந்தைகள் பாருங்கள், இங்கே பாரு, நேர வர இங்கே பாரு, கடினமாக செய்வது போன்ற அந்த முகத்தில் இந்த விகாரமே தெரியவில்லை. முகத்தை இறுக்கி வைக்கவோ பல்லை கடித்து கொள்ளவோ அவர்கள் செய்யவில்லை, கண்ணை மூடவோ செய்யவில்லை. அசால்ட்டாக செய்கிறார்கள். எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் செய்வேன் என்ற ஒரு கங்கணம் கட்டி கொண்டு செய்கிறார்கள். அதைத்தான் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதுகை திருக்கினால் அந்த முதுகெலும்பு வழியாக செல்லக்கூடிய இரத்த நாளங்கள் இலக்கம் கிடைத்து தலைப்பகுதிக்கும் இடுப்புக்கு கீழ்ப்பகுதிக்கும் இரத்த ஓட்டம் சீராக அமையும். பாருங்கள், கரண்டை, பந்துக்கிண்ண முட்டு 3 ஃப்ளெக்சிபிள் ஆயிரும். இதில் மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இந்த ஆசனத்தை கலையுங்கள் தம்பி, விட்டு நீண்ட மூச்சு இழுத்துக்கொள். நீ அங்கே பார்க்க பாரு, நீ இங்கே பார்க்க பாரு.
மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது, மெதுவாக பண்ணணும். அர்த்த மத்தியந்திராசனம். கந்தாசனம், அர்த்த மத்தியந்திராசனம் யாவரும் இது ஒரு கஷ்டமான ஆசனங்களாக இருந்தால் கூட அந்த குழந்தைகள் அற்புதமாக செய்கிறது. அது நான் மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். ஆசனத்தை கலைங்கள் தம்பி, கலைச்சிரு. நேரே உட்காரு, பத்மாசனத்தில் உட்காரு, நேரே அங்கே பார்க்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த சிறுவர்கள் எவ்வளோ அழகாக செய்கிறார்கள் பாருங்கள். அதிகாலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க, ஆச்சரியமாக இருக்கும். பெரியவர்களெல்லாம் கொஞ்சம் வர முன்ன பின்ன இருந்தாலும் இந்த குழந்தைகளை அவருடைய பெற்றோர்கள் இங்கே காலையிலே கொண்டு விட்டு 1 மணி நேரம் காத்திருந்து எடுத்து கொண்டு போகிறார்கள். அந்த அளவுக்கு காலையில் எழுந்திரிச்சு குளித்து காலக்கணக்கு முடித்து வர்றதுன்னா கடினம். அவர்கள் பழக்கப்பட்டு விட்டார்கள். ஆகவே சின்ன குழந்தைகளுக்கு இது போன்ற ஆசனங்களை நாம் கற்றுக் கொடுத்தால் பெரியவர்களானாலும் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று அவர்கள் நினைத்த படிப்பை பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த வாழ்க்கையை அடைவதற்கு இந்த ஆசனங்கள் அவர்களுக்கு மிகவும் கை கொடுக்கும் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.